ஹலோ. இந்த டெட்சன் ரெடிகோ மாடல் நான் வாங்கி ஒரு 4 வீக்ஸ் ஆகுது. இது வந்து யூஸ்டு கார் தான். ஒரு இண்டிவிஜுவல்ட்டேருந்து நான் வாங்கினேன். இந்த காரை பற்றின ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து இது 2017 மேனுஃபேக்சர்டு, 2018 ஜூன் ரெஜிஸ்டர்டு காரு. 7+ இயர்ஸ் ஆகுது இதோட லைஃபு. இப்போது இதை வந்து நான் அஃபிஷியலாக நான் தேர்ட் ஓனராக வாங்கியிருக்கேன். நேம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து கோல்டு எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டட் எடிஷனாக 2017 ரிலீஸ் பண்ண கார். ஸோ இந்த காரில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு, அப்புறம் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஓவர் தி 300 கிலோமீட்டர்ஸ் நான் இப்போ 4 வீக்ஸில் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த பீரியடில் நான் ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த காரில் என்னென்னலாம் சரியில்லை, மேபி இந்த ஸ்பெசிஃபிக் யூனிட்டில் உள்ள இஷ்யூவா, இல்லை வந்து எல்லா கார்லேயும் இது மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அந்த இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. இதை முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணிடுறேன் ஒரே வீடியோவில். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் மேலேயும் வந்து ரொம்ப ஃபேடாக இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு உரிச்சிட்டேன். அப்புறம் வந்து இதில் ப்ளோவரு, அந்த ஹீட் ப்ளோவர்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த கொஞ்சம் போர்ஷன்ஸே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ரூஃப்லலாம் கை வைக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. இதுவே வந்து ரொம்ப ஹவர்ஸ் எடுத்துருச்சு. அப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி கம்மெல்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஒரு yellowish ஃபேடு இருக்குது. ஸோ இது வந்து எஃபர்ட்டுக்கு இதோட ரிசல்ட் ஒர்த்தா இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சிங்கிறதுனால இப்போ நம்ம ரீஸ்டிக்கரிங் பண்ணுற காஸ்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த கீ ஃபாப் பார்த்தீங்கன்னா, லாக் அன்லாக் வந்து ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்குது. 100% சக்ஸஸ் ரேட்லாம் கிடையாது. இண்டிகாலேயே வந்து அந்த பட்டன்ஸ் நல்ல டிஸ்டன்ஸில் ப்ரெஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும். பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தடவை ப்ரெஸ் பண்ணி ஒரு 4-5 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி டைம் டேப் பண்ணும்போது கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். மேபி இது இந்த கீ ஃபாபில் இருக்கிற அந்த பேட்டரியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் சால்வ் ஆகக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூவாக கூட இருக்கும். மேஜர் இஷ்யூ வந்து கியர் பாக்ஸில் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளச் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட் வந்து தேஞ்சிருக்குங்கிற ஒரு கெஸ் இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சலரேஷன் லைக் கிளச் கேபிள், இது கிளச் கேபிளும் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் மேபி நமக்கு ஒரு 5000 to 6000 எக்ஸ்பென்ஸு கம்மிங் டேஸில் இருக்குது. இமீடியட்டாக பண்ண தேவையில்லை. பட் என்ன இஷ்யூனா, ஃபஸ்ட்டு கியரில் நான் வந்து காரை மூவ் பண்ணேன்னா ஒரு மாதிரி சில்வர் பிளேட்டில் நைஃபை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது ஃப்ரண்ட்லேருந்து. அது ரொம்ப ரேராக தான் வருது. எப்போனா, இப்போது நான் வந்து ஆக்சிலரேஷன் ஒரு 1500 ஆர்பிஎம்க்கு மேலே கொடுக்குறேன். அதே டைமில் வந்து பைட் பாயிண்ட்லேயே வச்சுருக்கேன் கிளச்சன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த நாய்ஸு ரொம்ப ஆடிபிளாக வருது. அது எனக்கு தெரிஞ்சு கிளச் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டுடைய தேய்மானத்தினால தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு செலவு இருக்குது. அப்புறம் வந்து இந்த கிளச்சு பற்றி பேசும்போது, அந்த கிளச்சு பேடை பற்றியும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ப்ளே 1/2 இன்ச் தான் வந்து காரில் ரெக்கமெண்டடு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வரைக்குமே ஃப்ரீ ப்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் காலை ரெய்ஸ் பண்ணி அந்த பேடில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கூட என்னை வந்து கண்டினியூவாக ஓட்ட விட மாட்டேங்குது. கால் வந்து வலிக்குது, இழுக்குது நரம்பு. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்குது. ஸோ 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கிற காரில் ஒரு கிளச்சு கிளச் பேடு எவ்வளோ லூஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நான் அதனால தான் சொன்னேன், இது ஃபஸ்ட்டு ஓனர் வந்து குன்னூர், ஊட்டி, அதனால் அவங்க வந்து மலை பிரதேசத்தில் அதிகமாக ஓட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. மேபி அந்த சுச்சுவேஷன்னால தான் இந்த கிளச் பேடு, அப்புறம் கிளச் பிளேட்டு, கியரு எல்லாமே இஷ்யூவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கியர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கியர்லேருந்து நான் செகண்டுக்கு இப்போ மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாக் ஆகுது பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலான ஒரு கியர் ஸ்லாட்னா, லெஃப்ட் சைடு நீங்கள் எவ்வளோ தான் தள்ளி பின்னாடி இழுத்தாலுமே செகண்ட் கியர் விழுவும். பட் இந்த காரில் ஸ்லாட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கியர் வந்து ஃபஸ்ட்டு கியர் மாதிரியே போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். மேபி ஸ்லாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கியரும் செகண்ட் கியரும் நம்ம வந்து ஒரு, இப்போ நான் கையை வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி ஆங்கிளில் போட்டால் தான் ஒரு சாஃப்டாக ப்ராப்பராக விழுவுது. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஹேங் ஆகிடுது. அந்த பின்னாடி இழுக்கும் போது லாக் ஆன மாதிரி ஆகிடுது. ஒரு அர்ஜென்ட்டில் ஒரு டிராஃபிக்கில் நிற்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம வந்து இழுக்கக்குள்ளே அந்த மாதிரி லாக் ஆகுனா நமக்கு டேஞ்சரு. ஸோ அது எனக்கு இன்னும் பழகலை. நான் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியுமே நான் வந்து இண்டிகாவை எப்படி கியர் வந்து போடுவனோ அதே ஹேண்ட் ஜெஸ்டரில் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் அது எனக்கு நிறைய டைம் ஃபெயில் ஆகுது. ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கையை திருப்பி செகண்ட் கியரும் ஃபஸ்ட்டு கியரும் போட வந்து நான் என்னையே நானே ட்ரெயின் பண்ணிக்கணும் போல்.
ஸோ ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் ஸ்லாட்டு இதில் எனக்கு இஷ்யூ இருக்குது. அப்புறம் தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர்லாம் நல்லா உழுவுது, பட் ரொம்பலாம் சாஃப்டாக இல்லை. நீங்கள் கடகடன்லாம் சேஞ்ச் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. நீங்கள் வந்து நியூட்ரலில் ஒரு ஹாஃப் செகண்ட் விட்டுட்டு தான் இழுக்கணும். அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக கீர் உழுவுது. அப்புறம் இந்த காருடைய ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ என்னென்னா, நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். இப்போ நான் என்னுடைய சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த பைட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஹீலை வந்து நான் மேலே தூக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டேரிங்க்கு ஆல்ரெடி என் கால் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ கீழே வந்து நான் ஹீலை வச்சுருக்கேன். இப்போ நான் இப்படியே என் காலை பின்னாடி இழுத்து என்னால் பைட் பாயிண்ட்டை கொண்டு வர முடியலை. அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, காலையே வந்து டோட்டலாக மேலே தூக்கணும் இது மாதிரி. ஸோ எனக்கு வந்து 2 கார் ஓட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி இண்டிகா தான் வச்சுருந்தேன். அதில் நான் வந்து என்னால் ஹீலை டச்சில் இருக்கும் போதே கிரவுண்டில் என்னால் அழகாக பைட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கிளச்சை ஆப்ரேட் பண்ண. பட் இந்த காரில் நான் இப்படி ஏரில் காலை தூக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து எனக்கு ஸ்டேரிங்கில் இடிக்குது. சரி, நான் ஒரு ஆங்கிளில் காலை மேலே தூக்கி ஸ்டேரிங்கில் இடிக்காத மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தா, அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு காலில் இருக்கிற அந்த ப்ரெஷரை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா காலை அவுட்வேர்டு வெளியே போகிறதுனால பைட் பாயிண்ட் சில சமயம் இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகிடுது, வண்டி ஒரு மாதிரி வெட்டுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் என் ஹைட்டு ப்ளஸ் இந்த ரெடிகோவோட சைஸுக்கு எனக்கு இஷ்யூவாக இருக்குது. அப்புறம் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கேஜ் இருக்குது. அது ரொம்ப சின்ன கேஜாக இருக்குது. அது ஒரு மைனர் இஷ்யூ. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் டெம்பரேச்சர் கேஜ் இல்லை. அது எவ்வளோ சின்னதாக கொடுத்துருந்தாலுமே ஒரு டெம்பரேச்சர் கேஜ்னு ஒன்று கொடுத்துருக்கலாம். பட்டு எவ்வளோ கூலண்ட்டு ஹீட் ஆகுது, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த காரில் உங்களால் எவ்ரி டைம் பார்க்க முடியாது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, லேம்ப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு மேலே தெர்மாமீட்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இது ரெட் கலரில் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து வார்னிங்கு, நமக்கு வந்து இண்டிகேஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கார் ஓட்ட வேண்டியிருக்கு. எப்போவுமே டேஷில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டெம்பரேச்சரு ஏறுது இறங்குதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியலை. ஸோ அதை நான் ஒரு இஷ்யூவாக பார்க்குறேன். இப்போ அந்த கூலண்ட் டேங்கை பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஹை வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூலண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து தான் வந்து ஓவர் ஹீட் ஆனால் பாயில் ஆகி வெளியே ஊற்றும். ஸோ நான் இதுலேயுமே ஒரு க்ளோஸ் ஆகி எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து அந்த டெம்பரேச்சர் கேஜ் இல்லாதனால. அப்புறம் பேக் சீட்டு கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா, என் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மிக்சடு ரிவ்யூவாக இருக்குது. சில பேர் வந்து இண்டிகாவோட இது நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடி 3 அடல்ட் கூட உட்கார முடியுதுன்னு சொல்கிறாங்க. பட் சில ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிகா அளவுக்கு இல்லை, கால் இடிக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே 2 சீட்டை பின்னாடி தள்ளியிருக்கேன். 6 ஃபீட்டு உள்ளவங்க கம்ஃபர்டபுளாக உட்கார்ற அளவுக்கு. ஹெட் ரூம் இருந்தாலுமே லெக் ரூம் வந்து இந்த காரில் இஷ்யூவாக தான் இருக்குது. அதை நம்ம கன்சர்ன் எடுத்துக்கணும். அப்புறம் வண்டியோட ஷாக் அப்சர்வர் அது வந்து ரொம்பலாம் வந்து நல்லாலாம் இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாக தான் இதை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வண்டியில் நல்ல வெயிட் வச்சுருந்து நீங்கள் ஒரு பேட் ரோட்டில் போகிறீங்கன்னா ஓரளவுக்கு சஸ்பென்ஷன் ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு வந்து பம்பு உள்ளக்க தெரியாத அளவுக்கு சோக் பண்ணுது. பட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் மட்டும்தான் ஒரு டிரைவர் மட்டும் தான் ஓட்டுறேன், இல்லை வண்டியில் ஒரு 150 கேஜி தான் இருக்குங்கிற பட்சத்தில் ரொம்ப உள்ளக்க வைப்ரேட் ஆகுது. உள்ளக்க எல்லாமே பிளாஸ்டிக் தான், ரொம்ப கம்மியான மெட்டல்ஸ் தான். ஸோ எல்லா பிளாஸ்டிக்குமே தட 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 தடன்னு ஆடுது, ஆட்டோவை விட மோசமாக ஆடுது. அதனால இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரோடுக்கு வந்து டியூன் ஆகுன சஸ்பென்ஷன் இல்லை. ரொம்ப சாஃப்ட் ரோடோட ஓட்டிட்டு நீங்கள் ஹார்ட் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த ஷேக்கு வைப்ரேஷன்லாம் வந்து அநியாயத்துக்கு தெரியும். ஆனால் ஒரு ஹைவேல ஓட்டும் போதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை. எல்லா காருமே வந்து ஹைவேலேயே எல்லா டைமும் நம்ம ஓட்ட முடியாது. ஸோ இப்போ நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு வந்து ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் சில ஹையான ஒரு பம்பில் விட்டோம்னா, இந்த ரோட் பிரேக்கர்லலாம் விட்டோம்னா என்ன ஆகுதுனாக்கா கீழே தேயுது. இங்கே பாருங்கள், சைலன்சர்லேயும் அந்த கேட் கன்வெர்ட்டரில் ஒரு இடத்துல தேஞ்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த சைடில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கோட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த சேஸில். பட் அதுவுமே வந்து நான் ஒரு 4-5 தடவை ஓட்டக்குள்ளே அந்த மாதிரி பம்பில் வந்து கீழே தேய்ச்சிச்சு. அப்போ வந்து அந்த இடத்துல இருந்த அந்த கோட்டிங் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. ஸோ இது ஹை கிளியரன்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் அந்த காரை ஓட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது எப்போ கீழே தேய்ச்சிச்சின்னா நான் வெயிட் வச்சுருக்கப்ப. ஸோ வெயிட் வச்சுருக்கப்ப சஸ்பென்ஷன் கீழே இறங்குறதுனால இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலை ஒவ்வொரு டைம் போயிடுங்கிறதுனால. ஸோ இன்னொரு வீடியோவில் மேபி ஒரு 5-7 மினிட்ஸில் அந்த இஷ்யூஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.